கொஞ்ச நேர தியானத்துக்காக நான் தெரிந்தெடுத்த வேதபாகமாக வாசிக்க கேட்ட 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு பேசுவார். 30 தலைவரில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கன்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தியரின் பாளையம் ரெப்பாயீம் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தியரின் தானியம் பெத்லகேமில் இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழகான ஒரு வேதபாகம். எல்லா இடங்களிலும் இந்த வசனத்தை வைத்து நான் பிரசங்கிப்பது உண்டு. திருச்சபைக்கு ஏற்ற பழைய ஏற்பாடோடு கூட நாம் ஒப்பிடும்போது அநேக காரியங்கள் இந்த வேதபாகத்திலே அடங்கி இருக்கிறது. தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி நடந்துகிட்டு இருந்தான். ஒரு காலகட்டம் வந்தது, சவுலின் வாழ்க்கை முடிந்தது. அந்த ஸ்தானத்திலே தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்டான். ஜனங்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்க, உங்களோடு கூட நாங்க இருப்பையா. ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன மாதிரி சவுல் இருந்த காலத்திலேயே நீங்க எங்களை நடத்தினீங்களே, நீங்க தான் எங்க ராஜா என்று சொல்லி தாவீதை ராஜாவாக அவர்கள் அபிஷேகம் செய்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதற்கு பின்பு நாம் தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்ப்போமையானால் அநேக வெற்றிகளை அவர் தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தர் தந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறதான வேளையிலே தன்னை நேசித்தவர்களை பார்த்து தாவீது சொல்லுகிறான், நான் ராஜாவாயிட்டேன், நல்லா இருக்கிறேன், நம்ம எல்லாரும் நல்லாவே இருக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு ஆசை, அல்ல எனக்கு ஒரு வாஞ்சை. அப்ப இவங்க எல்லாம் கேட்கிறாங்க, என்ன உங்களுக்கு என்ன ஆசை, இல்ல என்ன அப்படின்னு கேட்ட போது அவன் சொல்றான், தாகமாய் இருக்கிறேன். தாகம் எல்லாம் ஒரு காரியமா, கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தா தாகம் தீர்ந்துட்டு போகுது. ஆனா தாவீது சொல்றான், அப்படியே தாகம் தீராது, என்னுடைய தாகம் தீர வேண்டுமானால் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்திலிருந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணியை குடிச்சா என் தாகம் தீரும். ஆனா பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருந்து தண்ணியை கொண்டு வருகிறது அந்த சமயத்தில் அவ்வளவு ஈஸியுள்ள காரியம் அல்ல. காரணம், பெலிஸ்தீரின் பாளையம் அங்கே இருந்தது. ஆனா அப்ப 3 பேர் என்ன செஞ்சாங்க, துணிஞ்சு போனாங்க. போய் அந்த பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற அந்த கிணற்றில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து தாவீது கிட்ட கொடுத்துட்டு சொல்றாங்க, ராஜாவே நீங்க கேட்ட தண்ணியை கொண்டு வந்திருக்கிறோம், குடிங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரு கொடுக்கறாங்க. தாவீது அந்த தண்ணியை அப்படியே கையில வாங்கிட்டு ஆனந்த கண்ணீரோடு கூட அவன் சொன்ன வார்த்தைகள், இது தண்ணி அல்ல, இது ரத்தம், இது தண்ணி அல்ல, இது ரத்தம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே இந்த தண்ணீரை ஊற்றினான் என்று சொல்லி இந்த வேத பாகத்திலே நாம் வாசிக்கலாம். இதை வைத்துதான் இந்த சாயங்கால வேளையிலே நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 காரியங்களை நான் இந்த நாளிலே உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். நாளை தினத்திலே நாம் சபை நாளை கொண்டாட போகிறோம். வருஷங்களாக ஸ்தாபிக்கப்பட்டதான் இந்த திருச்சபை காலாகாலங்களிலே அநேக பேராயர்களாலே ஆசீர்வதிக்கப்பட்டு, அநேக உபதேசிமார்கள், அநேக ஆயர்களாலே நடத்தப்பட்டு, அநேக டீக்கன்மார்கள், அநேக செயலாளர்கள், இப்படியாக அநேகருடைய காலகட்டங்களிலே தேவன் அவர்களுக்கு தந்ததான தரிசனத்தின்படியும் அவர்களுக்கு தேவன் தந்ததான அந்த திட்டப்படியும் நேர்த்தியாக செய்து இந்த வருஷம் காரியாவிலை சபை இந்த தேசத்திலே ஒரு நல்ல பிரகாசமான ஒரு தீபமாக, நான் சொல்ல வேண்டுமானால்
பெத்லகேமில் இருக்கிற ஒரு கிணறாக இந்த தேவாலயம் இந்த தேசத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேவாலயத்திலே நாம் நாளைக்கு சபை நாள் விழாவை கொண்டாட போகிறோம். இந்த நாளிலே இந்த வருடத்திலே 3 காரியங்களை ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். அது இந்த வேத பாகத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, தேவன் தாவீதுக்கு தந்தது தரிசனம். ஒரு தேசத்திலே ஒரு போதகராகட்டும், ஒரு தேசத்திலே ஒரு கமிட்டி ஆகட்டும், ஒரு தேசத்திலே ஒரு திருச்சபை ஆகட்டும், அவர்களுக்கு அவர்களுடைய சபையை குறித்த ஒரு நல்ல தரிசனம் இருக்க வேண்டும். என்னுடைய திருச்சபை இப்படி இருக்கணும். உங்க போதகருக்கு நல்ல ஒரு தரிசனம். இன்றைக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுத்தால், பிற்காலங்களிலே இவர்கள் எல்லாம் கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒரு விதத்திலே அவர்கள் ஜொலிப்பார்கள். ஏன், தாவீது பாடின போது சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவிகள் ஓடலையா? தாவீதை பார்த்தா தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம், தாவீதினுடைய இசையின் மீது இருந்த அபிஷேகம் சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவியை விரட்டி அடித்தது போல, தேசத்துக்கு எதிராக, ஆசீர்வாதங்களுக்கு எதிராக செயல்படுகிற பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகளை மேற்கொள்ளும்படியாக இந்த அருமையான பாலகர்கள் பாடும்போது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற துதிகளினாலே அநேக கட்டுகள் மாறும் என்கிற ஒரு நல்ல தரிசனம் உங்களுடைய போதகருக்கு தந்தார். அதையும் அவரோடு கூட சேர்ந்து திருச்சபை கமிட்டியும் நீங்கள் சேர்ந்து நீங்கள் செய்தீர்கள். நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்படியானால் ஒரு திருச்சபை வளர வேண்டுமானால் தரிசனம் வேணையா? என்ன தரிசனம்? வாசியுங்கள். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் நான் வாசிக்க கேட்டதாம் 17ஆம் வசனம். தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். ஏன் குறிப்பிட்டு பெத்லகேமில் இருந்து தண்ணி கொண்டு வந்தா தான் தாகம் தீருமா? தண்ணி தானே, அதை விட நல்ல தண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் தாவீது பெத்லகேமில் இருக்கிற அந்த ஒளிமுக வாசலில் இருக்கிற குறிப்பிட்ட அந்த கிணறின் மீது அவன் தாகம் கொண்டதற்கு காரணம், அவனுடைய மூதாதியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் ஐயா பெத்லகேம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு செக்ரட்டரி ரிப்போர்ட் வாசிப்பாரு. வாசிக்கும் போது முக்கிய வாரம் பல சபைகள்ல நான் அதை கேட்டு இருக்கிறேன். ஆரம்பித்த வருடங்கள், அந்த கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் சொல்ல முடியலனாலும் கொஞ்சம் ரத்தின சுருக்கமா அந்த ரிப்போர்ட் வாசிக்கும் போது வாசிப்பாங்க. அப்போ நம்ம திரும்பி பார்த்தா நம்முடைய மூதாதியர்கள், அதாவது நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் இந்த ஆசீர்வாதமான இந்த தேவாலயம். தேசத்தில பல இடங்களில நம்ம வாழ்ந்து இருக்கலாம். ஆனால் கிணறு போல நம்மை நினைவுபடுத்தக்கூடிய, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் இந்த காரியாவிலை தேவாலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், நகோமி எங்க இருந்தா? பெத்லகேமில இருந்தா. பார்த்தா பஞ்சம். பெத்லகேமின்னு சொன்னாலே அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். ஆனா அம்மா அப்பத்தின் வீடை மறந்துட்டு மோவாப் தேசத்துக்கு போனாங்க. மோவாப் தேசத்துல போய் புருஷனையும் இழந்தாங்க, பிள்ளைகளையும் இழந்தாங்க. கடைசியில 3 விதவைகளாக நின்றார்கள். அப்படி ஒன்றும் இல்லாய்மையில், கஷ்டத்தின் நடுவில், கண்ணீரோடு கூட எதிர்காலம் இல்லாமல் மீண்டும் பெத்லகேமுக்கு திரும்பி வந்தபோது நகோமிக்கும் ரூத்துக்கும் வாழ்வு கொடுத்து ஆசீர்வதித்த ஒரு இடம் ஐயா இந்த பெத்லகேம். அதை தாவீது மறக்கவில்லை. இன்னைக்கு ராஜாவான போகுது அவன் சொல்லுகிறான், என்னதான் சியோன் கோட்டை என்னுடைய கையில் இருந்தாலும்
என்னதான் வீர காரியங்கள் நான் செய்திருந்தாலும் பெத்லகேமின் கிணறு, அந்த ஒளிமுக வாசலின் கிணறு இன்றைக்கு பெலிஸ்தியின் கையில் அல்லவா இருக்கிறது. அது அவனுக்கு மிகுந்த பாரத்தை கொண்டு வந்தது. காரணம், மூதாதியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் அந்த பெத்லகேம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை ஒரு சபை நாள் விழாவை கொண்டாட போகிற உங்க வாழ்க்கையிலும் நீங்க அப்பத்தின் வீடு என்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தேவாலயத்தில் இருக்கிறீர்கள். ஒருவேளை சின்ன சின்ன சோதனைகள் வந்து, சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து, சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து, யாராகிலும் ஒருவேளை இதை விட்டு நீங்கள் மோவாப்புக்கு திரும்பி இருப்பீர்களே, ஆனால் இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சோதனையிலும், எந்த கஷ்டத்திலும், எந்த வேதனையிலும் உன்னை நடத்துவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். மீண்டும் நீ பெத்லகேம் ஆகிய இந்த தேவாலயத்தின் தேவ சமூகத்துக்கு நீ திரும்பி வா என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அப்போ நான் விஷயத்துக்கு வரேன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை நினைத்து கர்த்தரை துதித்து அவன் சொல்றான், என் மூதாதியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. உண்மைதான். நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா, நீங்க நானுன்னு சொல்ல முடியாது, நானு வேற நாட்டு வந்தவன் இல்லையா, நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம்தான் இந்த தேவாலயம். இந்த தேவாலயம். ஆனால் இங்க தாவீது இதை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், இன்று அது பெலிஸ்தியினுடைய கையிலே இருக்கிறது. இன்று அது பெலிஸ்தியினுடைய கையிலே இருக்கிறது. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய காரியங்களில ஆலயம் அங்கதான் இருக்கு, ஆராதனை நல்லதான் இருக்கு, போதகர் நல்லதான் ஊழியம் செய்யறாரு, கமிட்டி நல்லாதான் செயல்படுது. ஆனா ஏதோ ஏதோ காரியங்கள் சத்துரு இன்னைக்கு பிடித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் இந்த ராத்திரி வேளையில ஆவியானவர் இந்த சபை நாள் கொண்டாடுவதற்கு முந்தின நாள் உங்களோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். என்னத்தை சத்துரு பிடித்து வைத்தான்? அன்றைக்கு பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணறு அவர்களுடைய கையிலே இருக்கிறது போல, இன்றைக்கு ஆவிக்குரிய அநேக காரியங்களை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறான், சத்துருவுடைய கையில் இருக்கிறது. வாசியுங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையில, 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம். வாசியுங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. ஒரு ஊழியக்காரனுடைய மருமகள் சொல்லுகிறாள், ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய மருமகள் சொல்லுகிறாள், ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி சொல்லுகிறாள், மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்றையா. தேவாலயம் இருக்கிறது, ஏடி இருக்கிறான், பினெகாஸ் இருக்கிறான், ஆராதனைகள் இருக்கிறது. ஆனால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போனவுடனே ஏலியும் பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அந்த காரியத்தை புரிந்து கொண்ட அந்த ஏலியினுடைய மருமகள் சொல்லக்கூடிய வார்த்தை, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. சபை நாள் கொண்டாடும் போது மகிமை போயிருச்சுன்னு நான் சொல்ல வரல, மகிமை இங்க இருக்கு. ஆனா அந்த மகிமை கொஞ்சம் கூட கூடணும், அந்த பிரசன்னம் கொஞ்சம் கூட கூடணும், அந்த வல்லமை கொஞ்சம் கூட கூடணும், அந்த தேவ கிருபை கொஞ்சம் கூட பெருகணும், தேவ ஆசீர்வாதம் கொஞ்சம் கூட பெருகணும். போன வருஷத்துல இருந்ததை விட கிருபை பெருகி இருக்கணும், போன வருஷம் இருந்ததை விட மகிமை பெருகி இருக்கணும், போன வருஷம் இருந்ததை விட ஆசீர்வாதம் கூடி இருக்கணும். இந்த நாள் சபை நாளுக்கு வரும்போது, கடந்த ஆண்டை நான் திரும்பி பார்க்கும் போது, மகிமையில் ஆசீர்வாதங்கள் எங்கள் தேவாலயத்தில் நிரம்பி இருக்கணும். ஆனா பினெகாசின் மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. நிறைய குடும்பங்களை விட்டு தேவ மகிமை போயிருச்சு. ஆனா நிறைய பேரு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க.
நிறைய பேருடைய வாழ்க்கையிலிருந்து தேவ மகிமை போயிருச்சு, உணராம இருக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் விலகி சத்துரு அந்த குடும்பங்களை அன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறான். ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அழகா ஆராதனை நடத்தி முடிய கட்டுகள் எல்லாம் உடைவதற்காக பாரத்தோடு கூட ஜெபத்தோடு கூட அந்த வொர்ஷிப் மூலமாக அருமையான ஊழியர் நடத்தினார். கர்த்தரை துதிக்கிறேன். எப்படி மகிமை போச்சு சும்மா சொல்ல முடியுமா? வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறதான வேளையிலே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பேசிக்கிட்டே இருந்தாரு, ஆனா இவன் கேட்கிற மாதிரி இல்ல. ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவாரு, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தல அடிக்கடி வருது பாத்தீங்களா? சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிட்டு கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இங்க மகிமை போனதற்கு காரணம் வசனம் அபூர்வமாயிருந்தது. ஆண்டவன் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு, ஏலிகிட்ட பேசிட்டு இருந்தாரு, பினகாசிட்ட பேசிட்டு இருந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாரு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம, ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காம, ஆண்டவர் சொன்னதை கேட்காம, ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் தள்ளினதான வேளையிலே வசனம் வருவது குறைய ஆரம்பித்தது. வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் அந்த காலகட்டங்களிலே வசனம் அபூர்வமாய் இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வசனத்துக்கெல்லாம் நமக்கு குறைவில்லை. டிவியை போட்டா எத்தனை சேனல்ல வசனங்களை கேட்கலாம். ஊழியர்களுக்கு குறைவில்லை. வசனங்களுக்கு ஒரு காலத்துல ஒரு பைபிள் கூட வாங்கிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தோம். இன்னைக்கு நம்ம வீடுகளுக்கு போனா என்னென்ன மாடல்ல என்னென்ன அழகான 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 நல்ல நல்ல விலை உயர்ந்த வேத புத்தகங்கள் இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் திரும்பினா வசன காலண்டர், இப்ப டைரி எல்லாம் வந்துருச்சு. வசன டைரியை திருப்பினா வசனம். எங்கய்யா வசனத்துக்கு குறைவு? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் திருச்சபை ஜனமே, என் திருச்சபை ஜனமே, நீ கேட்கிற வசனங்கள், காதுகளிலே துணிக்கிற வசனங்கள், உடைய கண்களிலே படுகிற வசனங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் வசனத்திற்கு மதிக்கிறீர்கள், வசனத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள், வசனத்தை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுகிறீர்கள். மோசே ஆண்டவர் கூப்பிட்டார். சீனாய் மலைக்கு மோசே போனாரு. என் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், என் ஜனங்களை நல்ல வழியில் நடத்தணும், என் ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி மோசேயின் இடத்திலே வசனங்களை எழுதி கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பிடித்து ஆரோனை பிடித்து, மோசே வருவானோ இல்லையோ தெரியல, நாங்க காத்திருந்து மடுத்து போச்சு, அதனால எங்களுக்கு கடவுளை உண்டு பண்ணி குடி என்று சொல்லி அழைத்த தேவனை, சிருஷ்டித்த தேவனை, நடத்தி வந்த தேவனை, நன்மை செய்த தேவனை, அற்புதகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற கர்த்தரை மறக்க செய்து மோசே வசனத்தோட மலையிலிருந்து இறங்கி வாரான். ஒருபுறம் சந்தோஷம், ஆண்டவர் எழுதி கொடுத்த வசனங்கள் என் கையில இருக்கு, இனி என் ஜனத்துக்கு இந்த வசனம் போதும், இந்த வசனம் போதும், இந்த வசனம் என் ஜனத்தை நடத்தும் என்கிற நம்பிக்கையோடு கூட அவன் சீனாய் மலையில் இருந்து இறங்கி வந்த போது இதா ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணி அவர்களுக்கு சொந்தமான தெய்வங்களை உண்டு பண்ணி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அதுல வசனம் சொல்லுது, வாசிக்க நேரம் இல்ல. ஆரோன் சொல்றான், உங்கள் பிள்ளைகளின் மனைவி பிள்ளைகளின் காதணிகளை கலட்டி கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு கடவுளை உண்டு பண்ணி தாரேன். ஏன் காதணி? உன் காதில் இந்த வசனம் போக கூடாது.
உங்ககிட்ட இருந்தே பணத்தை வாங்கி, உங்ககிட்ட இருந்து காணிக்கையை வாங்கி, உங்களுக்கே நான் சாபத்தை உண்டு பண்ணி தாரேன் என்று சொல்லி வச்ச ஒரு மனுஷன் ஆரோன். நிர்பந்தமா தான் அவர் செஞ்சார். காதணிகளை கலட்டி கொண்டு வந்து கொடுத்தான். இவங்க நினைச்சாங்க இது நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி, இவங்க நினைச்சாங்க இது எனக்கு நன்மை என்று சொல்லி. ஆனா சாத்தான் இனி இவனுடைய காதுகளிலே இந்த வசனங்கள் துடிக்க கூடாது என்று சொல்லி, இவனுடைய கையில இருக்கக்கூடிய, இவனுடைய காதுகளில் இருக்கக்கூடிய காதணிகளினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாபத்தை வரவழைத்தான். ராத்திரி வேளையில கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் சொல்லுகிறார், நான் காணிக்க போடுறேனே, நான் தசம பாகம் போடுறேனே. நான் காணிக்க போடுறது சரி, தசம பாகம் போடுறது சரி, கர்த்தருக்கு கொடுக்கிறது சரி, இதெல்லாம் இவங்க காதுகளில் இருந்து கலட்டி கொடுத்ததுதான். ஆனா அந்த காதுகளுக்குள்ளே இந்த வசனங்கள் உள்ளே போனோம். இந்த வசனங்கள் உள்ளே போகாவிட்டால் காதணிகளை கொடுத்தாலும் சரி, கொலுசுகளை கொடுத்தாலும் சரி, எந்த சொரணங்களை கொடுத்தாலும் சரி, அது சாபமே. ஆனபடியினாலே இந்த ராத்திரி வேளையில வசனத்துக்கு திருச்சபை முதலிடம் கொடுத்து நல்லா வாசிக்கணும். வசனம் நல்லா வாசிக்கணும். நம்முடைய போதகர்கள் நல்ல பிரசங்கம் பண்ணும்போது செய்திகளை கேட்கணும். உபவாச கூட்டங்களில் எல்லாம் சிலர் நோட் புக் வச்சு நீங்க வசனங்கள் எல்லாம் எழுதி எடுக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷம். நீங்க வசனங்களை எழுதி படித்து அந்த வசனங்களை உள்ளத்தில் கொண்டு வந்து நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் போது இந்த திருச்சபைக்கு ஒரு நாளும் வசனம் குறையாது. நல்ல நல்ல ஊழியர்களை ஆண்டவர் அனுப்பி தருவார். அடுத்த வருஷம் நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய ஊழியக்கார ஆண்டவர் அனுப்பி தருவார், அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்வதற்காக. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மகிமை அவர்களை விட்டு விலகினதற்கு காரணம் வசனம் அபூர்வமாயிருந்தது. காலத்தை நல்லதான் பேசினாரு, ஆனா பேச பேச கேட்க மனதில்லாமல் என்றைக்கு காதுகளை அடைத்தார்களோ அன்றைக்கு ஆண்டவரும் அவருடைய வசனத்தை குறைத்துக் கொள்ள ஆரம்பித்தார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். சாட்சியின் வசனம், அற்புதத்தின் வசனம், விடுதலையின் வசனம், ஆசீர்வாதத்தின் வசனம், நமக்கு மேன்மைகளை தரக்கூடிய வசனம். ஆனபடியினாலே அந்த வசனம் அந்த காலகட்டங்களிலே அபூர்வமாய் இருந்தபடியினாலே மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிருச்சு. யாருக்குடைய இருதயத்திலே வசனம் இல்லையோ, எந்த வீடுகளிலே வசனம் இல்லையோ, எந்த திருச்சபைகள் வசனங்களுக்கு முதலிடம் கொடுத்து வசனங்களை கடைபிடிக்கலையோ, அங்கே மகிமை அந்த தேசத்தை விட்டு, இந்த வீடுகளை விட்டு, இந்த மனிதர்களை விட்டு விலகும் என்பதை நாம் இந்த கராத்திரி வேளையிலே அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வாசியுங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். விளக்கு அணைந்து போனது. அல்லேலூயா. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், எப்பொழுதும் எப்பொழுதும் என்கிற ஒரு வார்த்தை, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இங்கே அந்த விளக்கு அணைந்து போனது. மகிமை இஸ்ரவேலை விட்டு போனதற்கு காரணம் விளக்கு அணைஞ்சு போச்சு, பிரகாசம் அணைஞ்சு போச்சு, பிரகாசம் அணைஞ்சு போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில பிரகாசம் அணைஞ்சு போனத தெரியாம இருக்கிறாங்க. ஏன்னா ஜெபம் இல்ல, ஏன்னா ஆராதனை இல்ல, ஏன்னா குடும்ப ஜெபம் இல்ல, ஏன்னா விளக்கு அணைஞ்சு போச்சு ஐயா. அதனாலதான் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. உங்க ஏரியாவில் இருக்கோ இல்லையோ தெரியல, கொரோனாவுக்கு பிறகு திருச்சபைகளுக்குள்ள வந்த ஒரு காரியம்
ஆன்லைன் பிரார்த்தனை, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆன்லைன் பிரார்த்தனை, எந்த பக்கம் திரும்பினாலும் சரி ஆன்லைன் பிரார்த்தனை. ஆனா ஆன்லைன் பிரார்த்தனை யாராவது ஒரு ஆளு ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, மொபைல் போனை ஆன் பண்ணி வச்சுட்டு முறுக்கு தின்னுக்கிட்டு பிஸ்கெட்டை தின்னுக்கிட்டு சட்டையும் போடாம என்னது காலு மேல காலு போட்டு யாரோ ஒருத்தர் சோத்திரம் 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 சொல்லி அவர் சோத்திரம் சொல்ல வேண்டியதுதான். ஆனா இங்க இவர் என்ன தரு? ஆன்லைன் பிரார்த்தனை. எச்சரிக்கை, ஏமாத்திரம். சரியோ தவறோ நான் சொல்ல வரல. ஒரு காலகட்டத்தில் அது தேவையாக இருந்தது, தேவையாக இருந்தது. அது ஆரம்பிச்சோம் நம்ம திருச்சபைகளில். ஆனால் அதற்கு பிறகும் இன்னைக்கு என்ன, நிறைய பேர் ஒரு வீட்டுல நானும் போய் ஆன்லைன் டிவி அது மொபைல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆன்லைன் பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கிற ஐயாச்சா, ஆன்லைன் பிரார்த்தனை. சரி, நல்ல காரியம், பரவாயில்ல. நம்ம சகோதரர் ஆன்லைன் பிரார்த்தனை சொல்லி இத பங்கெடுத்துட்டு இருந்த ஒரு சகோதரர், அவர் தெரியாம அவர் ஆன் பண்ணி விட்டுட்டாரு. அவர் படம் அப்படியே வந்துச்சு, சட்டையும் போடல ஒண்ணும் போடல. அங்கிட்டு நடக்கிறாரு, இங்கிட்டு நடக்கிறாரு. உன் கடவுளை பார்க்க வரும்போது காலு வெட்டி காலு போட்டுட்டா உன் கடவுளை பாப்ப. மிச்சரை தின்னுட்டு பிஸ்கெட்டை தின்னுட்டு திருச்சபைக்கு வரும்போது அப்படி யாரு வருவோமா? செருப்பை போட்டுட்டு உள்ள போவோமா? சும்மா போய் ஆവശ്யம் இல்லாம வெளியில உட்கார்ற மாதிரி தேவாலயத்துக்குள்ள உட்காருவோமா? வெளியில இருக்கிற மாதிரி இருப்போமா? தேவாலயத்துக்குள்ள வரும்போது ஒரு அடக்கம் வரும், ஒரு ஒடுக்கம் வரும், ஒரு பயம் வரும். அந்த பயத்தோடு கூட தேவ சந்நிதியில வருவோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு திருப்தி அதுலதான். நிறைய பேருடைய விளக்கு இன்றைக்கு அணைந்து கொண்டிருக்கிறது. தவறான உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் நம்ம ஆளுக வீடுகள்ல வர்றது, தேவையில்லாம காரியங்களை சொல்றது. நீ பைபிளை படிச்சாதானே எது சரி எது தவறுன்னு தெரியும். நம்ம ஆளுக பைபிளை சரியா படிக்காதனால தவறான உபதேசங்கள் வரும்போது நிறைய பேரு தவறான உபதேசங்களிலே ஆட்கொள்ளப்பட்டு தவறான உபதேசங்களிலே விழுந்து போய் நிறைய என்னென்னமோ சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவரை எல்லாம் அவங்க படுத்துற பாடு, சிலர் எல்லாம் அவர் உண்மையிலே ரொம்ப துக்கப்படுவாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ற பேர்ல அவரை படுத்துற பாடு, அவர் என்ன பாடுபடுவாரு பாவம். அவர் நல்லா இருந்தா, பரிசுத்தமா இருந்தா, நேர்மையா இருந்தா அவர் வருவாரு, அவர் வாசம் பண்ணுவாரு, அவர் கிரியை செய்வாரு, அவர் அற்புதம் செய்வாரு. அவருக்கு பிரியமில்லாத ஆராதனையா இருந்துச்சுன்னா, அவருக்கு பிரியமில்லாத கிரியையா இருந்துச்சுன்னா அவர் அழகா மாறி நின்னுக்குருவாரு. அந்த இடத்துல வேறொருத்தன் வந்து ஆட்டம் போடுவான். கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நிறைய விளக்கு அணைஞ்சு போச்சு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொன்னாரு, அந்த விளக்குக்கு தேவையான இடித்து பிழிந்த எண்ணெயை இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட கொண்டு வர சொல்லு. விலைக்கு வாங்காத, விலைக்கு வாங்காத. அப்படித்தானே பைபிள் எழுதிருக்கு. விலைக்கு வாங்க கூடாது. நீங்க நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? ஜெபத்தை விலைக்கு வாங்குறோம். வாங்குறோமா இல்லையா? என்ன பேசாம இருக்கிறீங்க? கொஞ்சம் நீங்க பேசுங்க. நானே பேசிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் நீங்களும் பேசுங்களேன். விலைக்கு வாங்குறோமா இல்லையா? புரியுற மாதிரி சொல்றேன். உங்க பாச சொல்றாரு, 1000 ரூபாய் கொடுத்துருங்க, இன்ன காரியத்துக்கு வேண்டி நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு அது நடக்கும். என்ன செய்வோம்? 1000 என்ன பாஸ்டர், 2000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடுறோம். ஆனா நான் ஜெபிக்க மாட்டேன், நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. நீங்க நிறைய பேரு விலைக்கு வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஜெபத்தை. புரியுதா புரியலையா? புரியல, புரியல. இதுக்கு மேல புரிய வைக்க முடியாது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? இடித்து பிழிந்த எண்ணெயை என் ஜனத்தை கொண்டு வந்து கொடுக்கும்படி சொல்லு. முழங்காலில பிழியனையா, கண்ணீரில பிழியனையா, ஆத்தும பாரத்தோடு பிழியணுமையா.
அவர் வியாகுலத்தோடு அவர் ஜெபம் செய்தார். கெத்செமனே தோட்டத்தில் போய் போன வாரங்களில் எல்லாம் நம்ம அதைத்தானே தியானிச்சிருப்போம். வியாகுலத்தோடு, கண்ணீரோடு, கதறுதலோடு அவர் ஜெபித்தார். சீடர்களை ஜெபிக்க சொன்னார். ஆனா இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, திருச்சபை வாழ்க்கையில, இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில எங்கேயாவது விளக்கு அணைஞ்சு போயிருந்துச்சுன்னா, இந்த சபை நாள் தினத்திலே முதல் நாளிலே ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிறார், அந்த விளக்கு அணைந்து போகாதபடி, அந்த விளக்கு அணைந்து போகாதபடி அந்த விளக்கு எரியணும். அந்த விளக்கு எரியணும். அந்த விளக்கு எரிந்தால் நமக்கு ஆசீர்வாதம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனங்கள். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள், பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், அவன் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலை போதும். அவங்க அப்பா மனோவா, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டம்மாட்ட சொல்றாரு. இவங்க போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவ்வளவு அழகான தீர்க்க தரிசனம் எல்லாம் கொடுத்தீங்களே, உங்க நாமம் என்னையா? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமம் அதிசயம். என் மகன் சிம்சோன் ஒரு அதிசயமாயிருப்பான். அவனுடைய செயல் ஒரு அதிசயமாயிருக்கும். காரணம், அதிசயமானவர் இந்த அற்புதத்தை உன்னுடைய குடும்பத்திலே செய்கிறார். அந்த அதிசயம் இன்றைக்கு தெளிலாள் மூலமாக அவன் தலையில அபிஷேகம் இருந்துச்சு. அவன் தலையில அபிஷேகம் இருந்துச்சு. எப்படி ஆகிலும் இவனை பிடித்து இவனை சரி கட்ட வேண்டும் என்று சொல்லி சத்துருக்கள் நினைத்திருந்த போது, இவன் அபிஷேகம் எங்க இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதற்காக அவர்கள் முயற்சிகள் எடுத்தார்கள். பல முயற்சிகள் எடுத்தும் தோல்வியை கண்டார்கள். கடைசியாக அவனுடைய பலம், அவனுடைய வல்லமை, அவனுடைய அபிஷேகம் எங்கே இருக்கிறது என்பதை பாவம் செய்த போது அவன் அதை வெளிப்படுத்த ஆரம்பித்தான். நம்ம பலன் எங்கே இருக்குன்னு சொல்லி சத்துருவுக்கு தெரியக்கூடாது. நமக்குள்ள அபிஷேகம் இருக்கு, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, நமக்குள்ள தேவ கிருபை இருக்கு, நமக்குள்ள தேவ பலன் இருக்கு. ஆனபடியினாலே சிம்சோன் என்றைக்கும் போல சத்துருக்கள் வந்தபோது அவன் எழுந்து ஓட ஆரம்பித்தான், அவர்களை தாக்க ஆரம்பித்தான். ஆனால் அவர்கள் கையிலே பிடிபட்டு, கண்கள் பிடுங்கப்பட்டு, விலங்கிடப்பட்டு மாவரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டான். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி ஆனாலும், எவ்வளவு தீர்க்க தரிசன வரம் பெற்றவனாயிருந்தாலும், என்னதான் ஆண்டவர் காரியங்களை சொல்லிக் கொடுத்தாலும், ஆண்டவரை விட்டு விலகுகிறவனுடைய நிலைமையும் மாவரைக்கக்கூடிய நிலைமைதான். ஆனபடியினாலே தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிற்று என்று சொன்னது போல சிம்சோனை விட்டு தேவ மகிமை விலகினதை சிம்சோன் அறியாமல் இருந்தான். இந்த ராத்திரி வேளையில தேவ மகிமை நம்மை விட்டு விலகினதை இன்னைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய கண்கள் பிடுங்கப்படக்கூடாது. கண்கள் பிடுங்கப்படக்கூடாதுன்னா நம்முடைய தரிசனமும் நம்முடைய பார்வையும் நல்லதை பார்க்கணும், சந்தோஷத்தை பார்க்கணும்,
சமாதானத்தை பார்க்கணும், ஆசீர்வாதத்தை பார்க்கணும், பிள்ளைகள் நல்லா வாழ்றத பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், பேத்திகளை பார்க்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கிறத பார்க்கணும், பிள்ளைங்க நல்ல வேலை செய்கிறத பார்க்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறத பார்க்கணும், நல்ல வீடு கட்டி நம்ம பார்க்கணும், நல்ல ஆசீர்வாதமானதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நம்மை விட்டு விலகுமானால் இது ஒன்னையுமே நம்ம பார்க்க முடியாது. சந்தோஷத்தை பார்க்க முடியாது, சமாதானத்தை பார்க்க முடியாது, வேத மேன்மைகளை பார்க்க முடியாது, பேரம்பேத்திகளை பார்க்க முடியாது. வேதனையை பார்ப்போம், துக்கத்தை பார்ப்போம், வியாதிகளை பார்ப்போம், பிரச்சனைகளை பார்ப்போம், கண்ணீரை பார்ப்போம். அதை நீ பார்க்காதபடிக்கு மகிமை உங்களுடைய என்னுடைய குடும்பத்தை விட்டு விலகாதபடிக்கு அதிசயமான தேவனை அதிசயத்தோடு ஆராதிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது விஷயம், முதலாவது சொன்னேன், அவருடைய மூதாதியர்கள், அவருடைய முன்னோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இரண்டாவது, பெத்லகேமில் இருந்து உலக இரட்சகர் பிறப்பார் என்கிற ஒரு நல்ல தரிசனம். நல்ல தரிசனம், நல்ல தரிசனம். எங்க போனாலும் கன்னியாகுமரி நம்ம விசுவாசிக முதலிடத்தில் இருப்பாங்க. நீங்க வெளிநாடுகளுக்கு போங்க, அங்கேயும் நம்ம கன்னியாகுமரி மக்கள் நல்லா இருப்பாங்க. நல்ல நல்ல அந்தஸ்துல, நல்ல வேலையில, நல்ல ரேங்க்ல இருப்பாங்க. எந்த ஆபீஸுக்கு போங்க, கன்னியாகுமரி மக்கள் நல்லா இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு கலைஞர், சரித்திரம் படித்த ஒரு கலைஞர் சொன்னதை நான் கூட சொல்றேன். அவர் சொன்னாரு, தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கிறது, அத்தனை மாவட்டங்களிலும் இருக்கிற விசுவாசிகளை விட கன்னியாகுமரி திருநெல்வேலி விசுவாசிகள் கொடுத்து வச்சவங்க. காரணம் என்ன தெரியுமா? வேற மாவட்டங்களில் எல்லாம் மிஷனரிகள் போன போது அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க கஷ்டப்பட்டு தான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினாங்க, கஷ்டப்பட்டு தான் ஆண்டவருடைய வேலையை செஞ்சாங்க. ஆனா கன்னியாகுமரிக்குள்ள மிஷனரிகள் வந்தபோது அன்றைக்கு இருந்த நம்முடைய முன்னோர்கள் 2 கரம் நீட்டி சந்தோஷமாக அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பலனாக, அதன் ஆசீர்வாதமாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எங்கிருந்தாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே மேன்மையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மாவட்டங்களிலும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மேன்மைகள், நன்மைகளும் உயர்வுகளும் இருப்பதற்கு காரணம் பெத்லகேமாக கன்னியாகுமரியை மாற்றுவதற்கு அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் சுவிசேஷத்திற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். அதன் பலனாகத்தான் அநேக கல்லூரிகள், அநேக பள்ளி, அதன் பலனாகத்தான் அநேக ஸ்கூலுகள், அதன் பலனாகத்தான் அநேக காரியங்களை அவர்கள் செய்து வைத்தார்கள். ஏன்? நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்யூர் ஆஸ்பத்திரி கூட அந்த காலகட்டங்களிலே அந்த தரிசனத்தோடு கூட வந்தது. அல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்றான், பெத்லகேம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். பெத்லகேமில் இருந்து ஒரு உலக இரட்சகர் பிறப்பார், ஒரு உலக இரட்சகர் பிறப்பார். இன்னைக்கு நீங்களும் கொடுத்து வச்சவங்க தான். இன்னைக்கு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய என்ன மிஷனரி சொசைட்டி இல்லையா, நேத்து கூட சொல்லிட்டு இருந்தீங்களே, டிஎம்பிபி, இந்த சபையிலிருந்து உருவானது. ஒருவேளை அன்னைக்கு அவங்க ஆரம்பிச்ச போது இவ்வளவு பெருசாகும், இவ்வளவு மிஷனரிகள் வருவாங்க, இவ்வளவு திருச்சபைகள் வரும்னு சொல்லி ஒருவேளை அன்றைக்கு நினைக்கிறானா, இந்த திருச்சபை, இந்த தேசம் அதற்கு ஒரு காரணமாயிருந்தது. இது அன்னைக்கு தாவீது உணர்ந்தார். தாவீதுக்கு பெத்லகேமில் இருந்து ஒரு இரட்சகர் பிறப்பார் ஐயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்துல அவர் நேற்று பாஸ்டர் அனீஸ் 2-3 தடவை திரும்ப திரும்ப சொன்னாரு. ஆனா வருஷங்கள் கடந்து போச்சு. இன்றைக்கு நாம் சொல்வதற்கு நாம் எதை செய்திருக்கிறோம்? எல்லா வீடுகளிலும் கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னு சொன்னா நட்சத்திரம் தொங்கும். தொங்குமா இல்லையா? உங்க ஊர்ல எல்லாம் போடுறது இல்லையோ? போடுவோம் நட்சத்திரம். இப்பயும் சில வீடுகளில் நட்சத்திரம் தொங்கிட்டு தான் இருக்கும், மறந்துடுவாங்க.
சரி அது பாட்டில் கிடக்கட்டும், இயேசுநாதர் என்னைக்கு நம்மளோட கூட இருக்கிறாரு அப்படின்னு அது பாட்டில் கிடக்கட்டும்னு விட்டுருவாங்க. அது போட்டு. ஆனா அது நல்ல காரியம். ஆனா நட்சத்திரம் எது தெரியுமா? இந்த காரியாவில் சபதாயா ஒரு நட்சத்திரம். திருச்சபையில இருந்து உருவான ஆசீர்வாதங்கள், இந்த திருச்சபையில இருந்து உருவான நன்மைகள், இந்த திருச்சபையில இருந்து உருவான மிஷனரிகள், இந்த திருச்சபையில இருந்து உருவாக்கப்பட்ட காரியங்கள், அதுதான் தாவீது சொல்றான், பெத்லகேமில் இருந்து ஒரு ரட்சகர் பிறப்பார் என்கிற ஒரு தரிசனம் சொல்லலைனாலும் அவருக்கு அதுக்கு நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு பெத்லகேமாக மாறணும். இந்த திருச்சபை ஒரு பெத்லகேமா மாறி இருக்கு. அன்றைக்கு இருந்த ஊழியக்காரரும், அன்றைக்கு இருந்த நம்முடைய பெற்றோர்களும் அன்றைக்கு அதை செய்திருக்கிறார்கள். இந்த சபை நாள் விழாவுக்கு வரும்போது நாம் எதை ஆண்டவருக்காக நட்சத்திரமாக இந்த திருச்சபை ஜொலித்துக் கொண்டிருக்கிறதே, நாங்கள் கர்த்தருக்காக இந்த ஆண்டிலே கொடுப்பதற்கு, செய்வதற்கு எங்களுடைய கரத்திலே என்ன இருக்கிறது? அடுத்து நம்ம பார்க்கிறோம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 11:18 வாசிங்கம்மா. அப்பொழுது அந்த மூன்று பேர் பெலிஸ்தியரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். 3 பேர் தயாரானார்கள். இன்னைக்கு கர்த்தருக்காக செயல்படுவதற்கு இன்னைக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? நாளைக்கு வரும்போது சொல்லணும், அந்த 3 பேர்ல சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆகிய நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த 3 பேரில திருச்சபையின் செயலாளராக நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த 3 பேரில் ஒருவனாக, ஒரு கோயில் பிள்ளையாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த 3 பேரில் ஒருவனாக பாடல் குழுவிலே பாடிக்கொண்டிருக்கிற நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. 3 பேர் தயாரானார்கள். சும்மா சபை நாள் விழாவுக்கு கை வீசிட்டு வந்துடக்கூடாது. சபை நாள் விழாவுக்கு வரும்போது 3 பேர் தயாரானார்கள். தியாகத்தோடு அதை செஞ்சாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சரா வேலை செய்ய, ஊழியர் செய்யறதுக்கு சம்பளம் தான் கொடுக்கறாங்களா? இல்ல. சில நேரத்துல பாஸ்டர் சண்டே ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா சில நேரத்துல திட்டுவாரு. அதனால அந்த திட்டையும் வாங்கிட்டு நம்ம அதை பயத்தோடு கூட செய்வதற்கு காரணம் தியாகம். துணிந்து புகுந்து போய் வாலிபர் ஐக்கியத்தில, பக்தி மீட்சி சங்கத்தில, ஆண்கள் ஐக்கியத்தில, பெண்கள் ஐக்கியத்தில என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். நான் ஒரு திருச்சபையிலே ஊழியம் செய்த போது திருச்சபை வேலை நடந்து கொண்டிருந்தது. ஆலயம் புதுசா கட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ நிறைய அவங்க காணிக்கைகளை கொடுப்பாங்க. அதோடு கூட ராத்திரியும் பகலும் ஒரே மாதிரி தேவாலய வேலை நடக்கும். கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் சாயங்காலம் வந்து ஒரு 7 மணியிலிருந்து 11-11:30 வரை வேலை செய்வாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பகல்ல வந்து வேலை செய்வாங்க. அப்படி ராத்திரியும் பகலும் ஒரே மாதிரி தேவாலய வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு வாலிபன் இருந்தான். போலியோ பாதிக்கப்பட்டு ஒரு கை கால் விளங்காத, சரியா அவனால் நடக்க முடியாது, நல்லாவே நடக்க முடியாது ஒரு வாலிபன். பகலில வேலை நடக்கும். இவன் வந்து அவங்க அப்பாவோ அவங்க தம்பி எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. இவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு வராண்டாவில் உட்கார்ந்து, திண்ணையில உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு 27 வயசு வாலிபன். ஒரு நாள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவன் அழ ஆரம்பிச்சுட்டான். நான் கிட்ட ஓடி போயிட்டு கேட்டேன், ஏண்டா அழுகிற, என்னாச்சு அப்படின்னு. என்னாச்சா, என்னை போல செருப்பக்கார் இத்தனை கஷ்டப்பட்டு பணியுன்னதாய சமயத்து என்னை கொண்டு ஒரு கல்லு போலும் எடுத்திடான் சாதிச்சில்லா சொல்லிட்டு மீண்டும் அழ ஆரம்பிச்சுட்டான். நான் சொன்னேன்,
நீ வேலை செய்யலைன்னா என்ன? உங்க அண்ணன், உன் தம்பி செபாஸ்டினும் ஜோனி சேட்டை உங்க அப்பாவும் வேலை செய்யறாங்கல்ல, உனக்கு பதிலா அவங்க வேலை செய்யறாங்கல்ல, நீ பார்த்துட்டு இருப்பா, தைரியமா இருன்னு சொல்லி அவனை தைரியப்படுத்திட்டு விட்டுட்டேன். கட்டட வேலைகளா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காலகட்டம் வந்தபோது பித்தி அந்த சுவரை நினைக்கணும் இல்லையா, அந்த டைம் வரும்போது பேசனேஜ் 1000 வீடு வந்து சர்ச்சுக்கு கொஞ்சம் மேல இருந்துச்சு. நான் காலையில இறங்கி கீழே வரும்போது ஒரு ஆள் இப்படி ஓசை பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருந்த ஆளு திடீர்னு கீழே விழுந்துட்டான். நான் ஓடி போய் பார்க்கும்போது இந்த வாலிபன் அவனை ஒரு விதத்துல தூக்கி நிறுத்திச்சு. நான் அவனை பிடிச்ச சத்தம் போட்டேன், உனக்கு ஏண்டா இந்த வேலை? அது செய்யறதுக்கு வேற ஆளுங்க இருக்காங்கல்ல, உனக்கே கால முடியாது, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவன் அப்பயும் அழுதுட்டு சொன்னான், அச்சா எத்தனையோ நாட்கள் இதற்காக வேண்டி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கால் முடியாத, இந்த போலியோ பாதிக்கப்பட்ட என்னால இந்த தேவாலயத்துக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் தேவாலயத்தில் இந்த இடத்துல தானே நான் விழுந்தேன். எத்தனையோ நாள் ரோட்ல நான் விழுந்திருக்கேன். என் காலு முட்டு உடைஞ்சிருக்கு, உரசி இருக்கு, ரத்தம் வந்திருக்கு. இன்னைக்கு இங்கே தானே விழுந்திருக்கேன். அவன் சொன்ன வார்த்தைகள் வருஷங்கள் பலது கடந்தாலும் இன்றைக்கும் என்னுடைய நினைவு விட்டு அது மாறல. காலு முடியலைனாலும் கர்த்தருக்காக நான் எதையாகிலும் செய்வேன் என்று சொன்னார். அதான் எமிலையா அழகா பாடியிருப்பார், கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். எனக்கு ஒண்ணும் வேணாம், எனக்கு ஒண்ணுமே வேணாம், என்னை விட்டா போதும்னு சொல்லி நிறைய பேர் ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு காரியத்திலும் பங்கெடுக்காம உங்களோட தான் இந்த ராத்திரி வேளையில ஆவியானவர் சொல்லுகிறார், எதையாகிலும் ஒன்றை செய். 3 பேர் தயாரானார்கள். எப்படியும் தயாராகலாம். ஒரு சம்பவத்தை, ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள், 3-4 வசனங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 967வது பக்கம் வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை, அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன் மேலிருந்து எழும்பி, கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து, ஆலயத்தில் ஆல்டர்ல இருந்தவரு, ஆலயத்துக்குள்ள இருந்தவரு, இப்ப அந்த மகிமை வாசலுக்கு வந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? தேவாலயத்துக்குள்ள பரிசுத்த குலைச்சல், தேவாலயத்துக்குள்ள தேவன் விரும்புகிற ஆராதனை இல்ல, தேவன் விரும்புகிற பயம் இல்ல, தேவன் விரும்புகிற காரியங்கள் இல்ல. கேருபீன்கள் மத்தியில் இருக்கிற தேவனுடைய மகிமை வாசலுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஆலயத்துல இந்த மகிமை நிறைஞ்சு இருக்கு, மகிமை நிறைஞ்சு இருக்கு. இந்த மகிமை நிறைஞ்சு இருக்கிறதுனாலதான் நீங்க நிறைவாக இருக்கிறீர்கள். ஆனா அந்த சபை நாளுக்கு வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மகிமை இன்னும் கூடணும், அந்த மகிமை இன்னும் பெருகணும். அடுத்து வாசிக்கலாம். சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற, கணக்கனுடைய, நம்ம சபையில இருக்கிற கணக்கரை நான் சொல்லல, நம்ம சபையில இருக்கிற கணக்கருடைய வேலை என்ன தெரியும்ல? கணக்கு எழுதுறது தான். அந்த கணக்கரை மாதிரி ஆண்டவர் ஒரு கணக்கரை வச்சிருந்தாரு, அதுதான் அர்த்தம். இந்த கணக்கரை மாதிரி ஆண்டவர் ஒரு கணக்கரை வச்சிருந்தாரு. வாசிங்கம்மா. மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருந்தாரு. அவனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை
நோக்கி, கர்த்தர் அவனை நோக்கி, கணக்கனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய், நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய். ஆண்டவர் சொல்றாரு, காரியாவல சபையில் இருக்கிற கணக்கா, நீ எல்லா வீடுகளுக்கும் போ. ஃபர்ஸ்ட்ல போதகர் வீட்டுக்கு போ, அதுக்கு பிறகு கோயில் பிள்ளை வீட்டுக்கு போ, அதுக்கு பிறகு செயலாளர் வீட்டுக்கு போ, அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கா போன்னு சொல்லி அனுப்புவாரு. அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில், பெருமூச்சு விட்டது வீடுகளுக்கு போகும்போது சிலர் பெருமூச்சு விட்டு அழுவாங்க இல்லையா? ஐயோ ஆண்டவரே என் சபையை இரட்சியும், ஐயோ ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை இரட்சியும் என்று சொல்லி பெருமூச்சு விட்டு அழுவாங்க இல்லையா? பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அடையாளம் போடு. ஜெபிக்கிறவன் தேவை சபைக்கு, கண்ணீர் வடிக்கிறவன் ஆண்டவருக்கு தேவை. அவனுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. அவன் தான் இந்த சபையை நிலைநிறுத்த போறான். அவன்தான் இந்த சபையை நிலைநிறுத்த போறான். இந்த சபை நாள் விழாவில ஒண்ணுமே என்னால முடியாது நீங்க நினைக்காதீங்க. முடியும். நம்மால் ஜெபிக்க முடியும், பெருமூச்சு விட்டு அழ முடியும். ஆண்டவர் 3 பேரையும் அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்டாரே, ஜெபித்தாரே, அவர்களிடத்திலும் சொன்னாரே, ஜெபிக்க சொன்னாரே. பயந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவரை பிடிச்ச உடனே அவன் 4 திசையில ஓடி ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடி ஜெபித்த போது ஒரு வல்லமை அவர்களுக்குள்ளே வந்தது, ஒரு அபிஷேகம் அவர்களுக்குள்ளே வந்தது, ஒரு பிரசன்னம் அவர்களுக்குள்ளே வந்தது. அந்த மகிமை அவர்களுக்குள்ளே வந்த உடனே யாரை பார்த்து இவங்களை பார்த்து பயந்தாங்களோ அவங்க இவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இன்னைக்கு நெற்றிகளிலே அடையாளம் போடுவதற்கு இந்த 2ஆம் நாள் இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே தேவனுடைய ஆவியானவர் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேருடைய நெற்றிகளிலே ஆண்டவரே உம்முடைய வேலையை நான் செய்கிறேன். ஒரு டீச்சராக, ஒரு வாலிபர் ஐக்கியத்திலே ஆண்டவரே, ஒரு கோயில் பிள்ளையாக, ஆண்டவரே ஒரு இசைக்கருவி வாசிக்கும்படியாக, ஆண்டவரே ஏதாகிலும் ஒரு விதத்திலே உம்முடைய பணியை செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த 2ஆம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களே ஆனால் கணக்கனுடைய கையில் இருந்த அந்த மை என்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த ராத்திரி வேளையிலே உங்களுடைய நெற்றிகளிலும் ஆண்டவர் முத்திரை போடுவார். இந்த முத்திரை அடையாளமாக, ஆசீர்வாதமாக, மேன்மையாக இருக்கும். அடையாளம் போடு. அடையாளம் போட விரும்புறாரு. சும்மா சபனால கொண்டாடிட்டு காரியம் இல்லை. வந்தோம், நல்ல ஆராதனை பண்ணணும், பரஸ்பரம் வாழ்த்துனோம், போனோம்னு இல்ல. சபை நாள் விழாவில அடையாளம் போட்டு இருக்கணும். ஆண்டவர் கேட்பாரு, நீ இத்தனை வருஷமா இந்த சபையில ஒரு மெம்பரா இருக்கிறியே, அந்த 3 பேரில் ஒருவன் செயல்பட்டது போல நீ எதை செய்திருக்கிறாய்? சின்ன பிள்ளைங்க கூட செய்யலாம் ஐயா. வருஷத்துக்கு முன்னாடி நான் செமினாரியில் படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு திருச்சபைக்கு பிராக்டிக்கல் ஒர்க்குக்காக என்ன அனுப்புனாங்க. அங்க ஒரு குடும்பம், 2 ஆம்பளை பிள்ளைங்க. இந்த 2 சின்ன பசங்க சரியான குசும்பு. இந்த 2 பேரும் அது அந்த குசும்பு ஒரு பிள்ளையும் செய்யாது, அந்த மாதிரி குசும்பு. போதகர் ஒரு நாள் சகிகிட்டே சொல்லிட்டாரு, அந்த சகோதரியை கூப்பிட்டு, நீ இந்த பயல்களை சர்ச்சு கொண்டு வராத. மைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா வயிற கழட்டி விட்டுறானுங்க, எதையாயிலும் ஒண்ணு செஞ்சிடறானுங்க. அதனால வீட்டுல டிவியை கால போட்டு விட்டுட்டு டிவியை போட்டு உட்கார வச்சிரு, கொண்டு வராத. சகிகிட்டு போய் சொல்லிட்டாங்க. நம்மளா என்ன சொல்லுவோம்?
சோத்திரம் பாஸ்டர், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சுகமா நீ எதுக்கு சர்ச்சுக்கு வரலன்னு கேட்க மாட்டேங்கல. இவனுக்கு எல்லாம் வளரட்டும், அதுக்கு பிறகு நான் சர்ச்சுக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ் வச்சுட்டு என்ன செஞ்சிருவோம்? நிறைய பேர் அப்படித்தான். சாக்கு யாரு மேல போடுறது? பிள்ளைங்க மேல. ஆனா இன்னைக்கு ஆராதனை கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது யாருன்னு எனக்கு தெரியல, லேசா மலை துளி விழுதுகிட்டே இருந்துச்சு. ஒரு வயசோ ஒரு 9 மாசமோ இருக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தையோட வந்து நனைஞ்சாலும் பரவாயில்ல என்று வந்து சேர்ல உட்காந்துங்க. நான் இங்க இருந்து என் மனசு படபடுத்துச்சு. ஐயோ, சின்ன பிள்ளை கூட நலையுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தகப்பன் கிட்டதான் கிடந்தது அந்த பிள்ளை. அந்த தகப்பன் அந்த நனைஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவர் வந்து உட்கார்ந்தார். நிறைய பேரு காரணம் சொல்றது, சர்ச்சுக்கு வர்றதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு பிள்ளைகளை. நான் விஷயத்துக்கு வரேன். ஆனா இந்த சகோதரி என்ன சொன்னாரு தெரியுமா? பாஸ்டர், என்ன வந்தாலும் சரி என் பிள்ளைகளை நான் சர்ச்சுக்கு விடாம இருக்க மாட்டேன். ஆனா அந்த சகோதரி செஞ்சது என்ன தெரியுமா? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது இது மாதிரி 2 கர்ச்சீஃப் எடுத்தாங்க, டவுல் துணி எடுத்தாங்க. 2 துணியை எடுத்து இந்த 2 பசங்க கையில கொடுத்து, எப்பா நம்ம கோயில் பிள்ளை தாத்தா வயசானவர், அதனால நீங்க போய் தாத்தா சர்ச்செல்லாம் கூட்டிட்டு இருக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? பெஞ்ச துடைக்கணும். ஒவ்வொரு பெஞ்சா நீங்க துடைக்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த சகோதரி. இவனுங்களுக்கு என்னமோ ஒரு கலெக்டர் உத்தியோகம் கிடைச்ச மாதிரி காலையில நல்ல ட்ரெஸ்ஸும் பண்ணி குசும்புனுங்க இல்லையா, 2 துணியை எடுத்து அப்படியே ஜில் ஜில்னு வரானுங்க, வந்து ஒவ்வொரு பெஞ்சா துடைக்கிறானுங்க. சகோதரி செஞ்சது கொஞ்சம் வளர்ந்தானுங்க. அது பிறகு இந்த சகோதரி சொல்லி கொடுத்தாங்க, எப்பா இத்தனை நாள் நீங்க பெஞ்ச துடைச்சிட்டு இருந்தீங்க, தாத்தாவுக்கு வயசாகி வருது இல்ல, விளக்கமாற எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, தாத்தா உள்ள கூட்டிக்கிடுவாரு, நீங்க என்ன செய்யுங்க, தேவாலயத்தை சுத்தி சுத்தி கூட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த விளக்கமாற எடுத்து தேவாலயத்தை எல்லாம் சுத்தி கூட்ட ஆரம்பிச்சானுங்க. இப்படி காலங்கள் ஓடினது. அப்படி கொஞ்ச நாள் முடிச்சு செமினாரி படினம் முடிச்சு நான் எங்க தேசத்துக்கு போயிட்டேன். சில வருஷங்களுக்கு பிறகு அந்த திருச்சபையில ஒரு மீட்டிங்க்கு வேண்டி என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க போனா உங்க பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கீபோர்டுக்கு முன்னாடி ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். இப்படி யாரு? அன்னைக்கு பாஸ்டர் சகிட்டு போய் சொன்னாரு, இவன் இந்த கோயிலுக்கு, அவன் தான் அன்னைக்கு கொயர் மாஸ்டர். சின்ன பையன் முடிச்சான், அவன் டாக்டர் ஆனா, அவனுடைய மனைவி டாக்டர், அவனுடைய அண்ணன் இன்ஜினியர். இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட திருமணம் முடிந்து குடும்பமாக நன்றாக இருக்கிறார்கள். நீங்க நினைச்சீங்கன்னா சின்ன பிள்ளைங்க தானேன்னு இல்ல, அந்த சின்ன பிள்ளைகளையும் கர்த்தருடைய பணியை செய்ய வைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கட்டாயம் ஆண்டவர் கேட்பார். 3 பேர் துணிந்து புகுந்து அந்த கிணற்றிலே போய் தண்ணீரை கொண்டு வந்து தாவீதினுடைய கையில கொடுத்தது மாதிரி நாளைக்கு சபை நாள் விழாவுக்கு வரும்போது நீங்க ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு உங்க கையில என்ன இருக்கு? சர்ச்சில் இருந்து கவர் கொடுத்திருப்பாங்க இல்லையா? கவர் இருக்குல்ல? இல்ல, சில சபையில கவர் இருக்கும் சபை நாள் விழாவுக்கு. இங்கெல்லாம் இல்ல, எங்க ஊர்ல எல்லாம் இருக்கும் கவர். அந்த கவரை நான் சொல்லல. ஆண்டவர் கேட்பாரு, நீ நாளைக்கு சபை நாள் விழாவுக்கு வரும்போது உன் கையில கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? சொல்லணும், ஆண்டவரே நான் ஒரு டீக்கனாரா இருந்திருக்கேன் இல்லையா, சோத்திரம், நல்ல காரியம். நான் ஒரு கோயில் பிள்ளையா இருந்திருக்கேன் இல்லையா, நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, இத்தனை வருஷம் இப்படி ஒரு ஆளு இந்த சபையில விசுவாசியா இருக்கிறேன்னு கூட இனி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி எங்கேயாவது மறைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா இந்த ராத்திரி வேளையில வெளியே வா. 3 பேரு அது கொண்டு வந்து தாவீது கிட்ட கொடுத்த மாதிரி நாளைக்கு உங்க ஆசாரியன், உங்க புரோகிதன், உங்க போதகர் கையில கொண்டு வந்து, நீங்க இந்த போதகரையா புடிச்சுக்கங்கன்னு அவர் கையில கொடுக்கலைனாலும் நீங்க இருக்கிற இடத்துல வந்து சொல்லணும், ஆண்டவரே இந்த சபை நாள் விழாவிலே என்னால் முடிந்ததை நான் இதை செய்திருக்கிறேன், இன்னென்ன காரியத்தை நான் செய்திருக்கிறேன். அது பெருசோ சிறுசோ அதல்ல, கொண்டு வந்த ஆண்டவருடைய கரத்திலே நாம் அதை கொடுக்க வேண்டும். அதை அவர்கள் கொண்டு வந்து தேவ சமூகத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். தாவீது கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. தாவீது
18, 19 வசனங்களை வாசிங்கம்மா. அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தியரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். பாருங்க, அவன் தரிசனம் இங்க நிறைவேறுது. குடிக்கிறதுக்கு எல்லாம் அவன் தண்ணி கேட்டது. என்னைக்கு புகுந்து போகிறதுக்கு ஆட்கள் தயாரானார்களோ, என்றைக்கு அங்க கால் வைக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் தயாரானார்களோ, அன்றைக்கு பெத்லகேம் தேவ ஜனங்களுக்கு சொந்தமாயிற்று என்று சொல்லி விசுவாசித்தவனாக அந்த தண்ணீரை அவன் தேவ சமூகத்திலே ஊற்றினான். நாளைக்கு வரும்போது செயலாளர் சொல்லணும், ஆண்டவரே நான் செயலாளரா இந்த திருச்சபைக்காக நான் செயல்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தேவ சமூகத்துல அதை அப்படியே ஊற்றணும். டீக்கனார் சொல்லணும், நான் இதை செய்திருக்கிறேன் ஆண்டவரே. தம்பி சொல்லுவாரு, எங்க அப்பா ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டாரு, இருந்தாலும் நானு என்னால முடிஞ்ச அளவு இசைக்கருவிகளை வாசித்து பாடல்களை பயிற்றுவித்து ஆண்டவரே இந்த திருச்சபை வளர்ச்சிக்காக என்னுடைய தம்பிமாரோடு கூட சேர்ந்து நானும் என்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் வார்த்தையினாலே ஊற்றணும். ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுவதற்கு உங்களுடைய கையிலே என்ன இருக்கு? தாவீது சொல்றாரு இல்லையா, உங்க கரத்தில் வாங்கி உங்களுக்கே நாங்க கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொண்டு வந்த தண்ணியை வாங்குறான், அவன் தரிசனம் நிறைவேறுது. இந்த தண்ணியை அப்படியே தேவ சந்நிதியில் ஊற்றின மாதிரி கிணறு தான் இந்த தேவாலயம் தான் அந்த கிணறு. நாளைக்கு நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது, சபை நாள் விழாவுக்கு ஸ்தோத்திரத்தோட நீங்க வரும்போது, கணத்தோட வரும்போது, 2ஆம் நாள் கன்வென்ஷன் செய்தியிலே ஆவியானவர் உங்களோடு கூட பேசினது, தரிசனம் உள்ளவனாக இருக்க வேண்டும், செயல்படுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த செயல்பட்டு அது கர்த்தருக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாக கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஊழியத்தில் அப்படி ஒரு காரியத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒரு திருச்சபையில சார்ஜ் எடுத்து அதனுடைய கிளை சபைக்கு கம்யூனியனுக்கு வேண்டி போயிருக்கேன். ஒரு சகோதரி தாலிய கலட்டி அந்த காணிக்கை தட்டுல போடுறாங்க. நான் அசந்து போனேன், என்னாச்சு? நான் பையன் உபதேசியாரை கூப்பிட்டு கேட்டேன், இந்த அக்கா ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாராச்சா, பின்னதுக்கு இந்த அக்கா தாலியை போடுது? ஏன்னா காணிக்க போடும்போது நீ எதுக்கு போடுற அப்படி கேட்க கூடாது இல்லையா? ஆண்டவரே இந்த மகளை ஆசீர்வதியும் சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு அந்த அக்காவை தனியா கூப்பிட்டு கேட்டேன், அக்கா இந்த ஊழியக்கான ஆன பிறகு எத்தனையோ காணிக்கைகளை வாங்கியிருக்கேன், ஒரு வித்தியாசமா காணிக்கை கொடுத்தீங்களே என்னக்கா அப்படின்னு கேட்டேன். அந்த அக்கா சொன்னாங்க, என் புருஷன் சாக பொழைக்க கிடந்தாரு. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, உன் புருஷன் பொழைக்க மாட்டான், செத்துருவான்னு சொல்லிட்டாங்க. ஒரு நம்பிக்கை கூட கிடையாது என் புருஷன் பொழைப்பான்னு சொல்லி. தாலியை பிடிச்சிட்டு நான் சொன்னேன், உலக பிரகாரமான மகிமை, உலக பிரகாரமான கணம் தாலிதான் ஆண்டவரே. என் கணவனுக்கு ஜீவனை கொடுப்பீரே, ஆனால் நான் விலையேறப்பட்டதாக, என் வாழ்க்கையில ஏற்றம் விலையேறப்பட்டது என்னுடைய கணவன். அதுக்கு ஆண்டவர், அதுக்கு பிறகு என் கணவன். இந்த கணவனுக்கு சுகம் கொடுக்கும் போது ஆண்டவருக்கு நான் செலுத்தக்கூடிய கணம் தாலின்னு சொல்லி சகோதரி கொடுத்தாங்க. உண்மையில கண்ணு நிறைஞ்சிருச்சு எனக்கு. அவங்க பொருத்தனை பண்ணினது சரியோ தவறோ அதை நான் சொல்ல வரல, நான் அதை அங்கீகரிக்கவும் வரல. ஆனா அந்த சகோதரி எடுத்த அது தீர்மானம், நான் சொல்ல வரத அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க, அப்படி செய்யணும்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த வித்தியாசமாக நான் அந்த சொல்ல வந்த அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க.
சகோதரி மேன்மையாக கருதி இருந்ததை சொன்னாங்க. இருக்கிற ஒவ்வொரு காலமும் என் தேவனுக்காக நான் ஓடுவேன். எனக்கு ஆண்டவருக்கு கொடுக்க ஒண்ணும் இல்லை, விழப்பெற்றதை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய தாளந்துகள் இருக்கு, நிறைய திறமைகள் இருக்கு, நிறைய நேரங்கள் இருக்கு. ஏதேதோ ஒரு விதத்தில இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக செயல்படுவதற்கு தருணங்கள் இருக்கு. ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒளிந்து கிடக்கிறோம். ஆனால் இந்த ராத்திரி வேளையில என் அருமையான மகனே மகளே, உங்களை கர்த்தர் அன்போடு அழைக்கிறார். அவர் எழுப்பி நிற்கலாம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி, பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி, பரிசுத்த ராஜாவே உமக்கு நன்றி, கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி, அற்புதமானவரே உமக்கு நன்றி. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். மகிமை சபையை விட்டு போயிடக்கூடாது, மகிமை நம்மை விட்டு போயிடக்கூடாது, மகிமை நம்முடைய குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாது. தரிசனம் வேணும், செயல்பட வேண்டும், தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களை கரங்களை உயர்த்தி சொல்லியோ அப்படி ஒப்பு கொடுங்கன்னு சொல்லியோ நான் சொல்லல. ஏன்னா இருதயத்தை ஆராய்கிற கர்த்தர் உண்டு. தாவீது ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்ட உடனே பரலோகம் அங்கீகாரம் கொடுத்துச்சு. கர்த்தர் சொன்னாரு, நீ கட்ட மாட்டப்பா, உன்னால கெட்டுனா சரியாகாது. ஆனா நீ எனக்கு வேண்டி ஆசைப்பட்டுட்டு இல்லையா, மகன் அதை கட்டுவான். ஆனா உன் விளக்கு, உன் வீட்டில் இருக்கிற தீபம் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறான். காரியாவிலை சபை பிரகாசிக்க போகுது. ஒரு புது வருஷத்துல சபை பிரகாசிக்க போகுது. சபை பிரகாசிக்கும் போது நீங்களும் பிரகாசிப்பீங்க, உங்க பிள்ளைகள் பிரகாசிப்பார்கள், உங்க குடும்பங்கள் பிரகாசிக்கும். நீங்கள் ஆசீர்வாதகரமாய் பிரகாசம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? சொல்லுங்க, சொல்லுங்க. அந்திரேயா பாருங்க, பேதுருவையே போன ஒரு வருஷ காலமாக எதையெல்லாம் நான் கர்த்தருக்காக செயல்படுத்தினேனோ, தாவீது கையில கொண்டு வந்து அந்த தண்ணீரை இந்த 3 பேர் கொடுத்தது மாதிரி உங்க ஊழியக்கார கரங்களிலே நான் கொடுக்கிற சமமாக நான் அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. திருச்சபையிலே ஒரு எழுப்புதல் வருவதற்கு, திருச்சபையிலே ஆண்டவரே ஒரு உயிர் மீட்சி வருவதற்கு, திருச்சபையிலே ஒரு மேன்மை வருவதற்கு, ஆவியானுடைய வல்லமை விளங்குவதற்கு ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் இந்த காலகட்டங்களிலே எடுத்து பயன்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. அதற்காக யாரெல்லாம் தேவ சமூகத்திலே உண்மையாக ஒப்பு கொடுத்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தாலே நிரப்புவீராக. அடுத்த வருஷம் ஒரு சபை நாள் ஒரு கொண்டாடும் போது ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதல் இந்த கன்வென்ஷன் மூலமாக, இந்த ஆண்டவரே சபை நாள் மூலமாக, ஆண்டவரே எங்கள் ஆராதனைகள் மூலமாக வந்தது என்று சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நாட்களிலே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாக செயல்படுவீராக, கிருபையாக செயல்படுவீராக.
நீர் அதை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.